தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இந்த மாதிரி தனுஷ் அவர்கள் டீம்லேருந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து கால் வருது. அந்த விஷயத்தை கடந்து போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. இப்போ கூட இந்த பெண்ணோட இன்டர்வியூ வந்த பிறகு ஸ்ரேயாஸ்லேருந்து ஒரு பதிலும் வரல. ட்விட்டரில் இந்த பொண்ணு சொல்கிறது முற்றிலும் பொய், அவங்களே சொல்கிறாங்க இது யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ உறுதிப்படுத்தப்படாத தகவல் அது. ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் கேள்விப்படுறோமே. அது எந்த விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, சார் அது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் கேரளாவை சேர்ந்த ஒருத்தனாக இருக்கான், அவனை கட்டாயமாக நாங்கள் பிடிப்போங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இறங்குறீங்க ஆக்ஷனில், காவல்துறையிட்ட பொறுப்பு கொடுத்து அவங்க பார்க்க போகிறாங்க. அந்த கால் பண்ணுறாரு பேசுகிறாரு அப்படிங்கும்போது அவர் யாருடைய பேரை வேணால் சொல்லலாம், எந்த ஹீரோஸ் பேரை வேணால் சொல்லி நான் அவங்க இதுலேருந்து பேசுகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி எது வேணால் பண்ணலாம். அப்படிங்கும்போது ஏன் பர்டிகுலராக இது தனுஷ் பேரை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க? அதுதாங்க புரியல. என்ன உள்ளபடியாக அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம பார்க்குற வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். அவருக்குன்னு அந்த ஒரு எதிரி கூட்டம் இந்த நடிகர்களோட ரசிகர்கள் தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணுதா? இல்லைங்க, நான் அப்படிலாம் எந்த நடிகரையும் நான் நினைக்கவே மாட்டேன். இப்போ சிவகார்த்திகேயன் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு தனுஷை திட்டி என்ன லாபம்? இது சிவகார்த்திகேயன் வேலை, சிவகார்த்திகேயன் தான் இதெல்லாம் தூண்டி விடுறாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஒரு 2 நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்குது தனுஷ் அவர்களை பற்றி தான். ஒரு குற்றச்சாட்டுகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு ஹீரோயின் சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில், இந்த மாதிரி தனுஷ் அவர்கள் டீம்லேருந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து கால் வருது, அவங்க பேரை யூஸ் பண்ணி ஒரு கால் வருது, அது அவங்க தானா அவங்க டீம் தானான்னு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வேறு மாதிரி ஆகி உண்மையாகவே அவங்க சைட்லேருந்து தான் கூப்பிட்ருக்காங்கன்ற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றின ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதான் திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப சகஜமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அண்மை காலமாக குறைஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கு என்ன காரணம்னா இந்த மீ2 தான். இப்போ மீ2 வந்த பிறகு பல பேர் வெளியில் பெண்கள் சுதந்திரமாக பேசுகிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க. இதனால் இங்கே பல பேருடைய முகத்திரை கிழியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா சொசைட்டியில் பேரை விட்டுட்டோம்னா மறுபடியும் மீட்க முடியாது, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு எல்லாருமே கவனமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தரை ஃபோன் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, உங்களை எங்கள் படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்பது குறைஞ்சிருக்கு. இல்லாமல் இல்லை, குறைஞ்சிருக்கு. பட் இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அந்த நடிகை ரொம்ப ஆத்தென்டிக்காக தனுஷ் தான் இதை பண்ணார், ஸ்ரேயாஸ் தான் இதை பண்ணார் அப்படின்னு அவங்க சொல்லலை. அவங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறதா ஒருத்தர் பேசினார், அவங்க பேரை பயன்படுத்தினாங்க, அது அவங்களாரும் எனக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி நேரடியாக அவங்க மேலே நம்ம குற்றச்சாட்ட முடியுங்கிறது ஒன்று. ஓகே, இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா இந்த காஸ்டிங் கால்ங்கிற பேரில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரி தனுஷ் கம்பெனிலேருந்து நாங்கள் நடிகைகளை செலக்ட் பண்ணுறோம், நீங்கள் வாங்கங்கிறாங்க. அதற்கப்புறம் அவங்க பேசுகிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி தகவல்கள் வந்தோடனே உடனே ஸ்ரேயஸ் என்ன பண்ணுறாரு, இந்த நம்பர்லேருந்து இப்படி ஒரு அறிவிப்பு ஒன்று வருது, இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் யாரையுமே ஒன்றரை பாரத் தொடர்பாக காஸ்டிங் கால் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அதற்கப்புறமும் தொடர்ந்து தனுஷ் கம்பெனிலேருந்து பேசுகிறதா சொல்லி ஒரு மோசடி ஒன்று இங்கே நடந்துகிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தனுஷின் பேரில் ஸ்ரேயாஸின் பேரில் இப்படி நடக்கும் பொழுது அவங்க ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு ட்விட்டரோடையோ நின்று விடக்கூடாதுங்கிறது நம்முடைய கருத்து. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதிரடியாக இறங்கி கமிஷன் ஆஃபீஸ்லையோ சைபர் கிரைம்லேயோ போய் எனக்கு உடனடியாக ஒரு தீர்வு கொடுங்க, இந்த நபர் இந்த நம்பர்லேருந்து பல பேர் காண்டாக்ட் பண்ணி எங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாரு, இவரை பிடிங்க அப்படின்னு தானே போய் நிற்கணும். இவங்க ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் லூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க அந்த விஷயத்தை கடந்து போகிறதுக்கு தான் விரும்புகிறாங்க. இப்போ கூட இந்த பெண்ணோட இன்டர்வியூ வந்த பிறகு ஸ்ரேயாஸ்லேருந்து ஒரு பதிலும் வரல. இப்போ அவர் ட்விட்டரில் இந்த பொண்ணு சொல்கிறது முற்றிலும் பொய், இவங்க அவங்களே சொல்கிறாங்க இது யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. இப்போ உறுதிப்படுத்தப்படாத தகவல் அது. எங்களுக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏதோ ஒன்று அவர் தரப்புலேருந்து ஒரு விளக்கம் வெளியிடணும்ல, அதையும் எதுவும் வெளியிடலை. கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பதான் முதல்ல தகவல் இருந்துச்சு, அதுவும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க செஞ்சதாக நமக்கு தெரியல. அப்போ இவங்க தான் அதில் இறங்கி அவங்களுடைய களங்கத்தை துடைக்கணுமே தவிர
மற்றவங்க எல்லா இடத்துலையும் உட்காந்து அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதில்ல ஒரு அர்த்தமும் கிடையாது. முதல்ல இதில் என்ன நடந்ததுன்னா நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிறது பட்டும் படாமலும் சொல்கிறாங்க, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நாங்கள் அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல. இப்போ ஒருவர் மீது குற்றம் சுமத்துவதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் நிரூபிக்கப்படுறவன் பாடு இருக்குல்ல, அதுதான் இங்கே எப்போவுமே கஷ்டம். ஒருத்தர் மேலே கொலை குற்றச்சாட்டு, பணத்திருட்டு, நகை திருட்டு, என்ன வேணாலும் நீங்கள் வச்சிடலாம். ஆனால் நான் நிரபராதி, என்னை ஏன்டா அநியாயமாக பழி சொல்கிறீங்க, அந்த சிசிடிவியை பாரு, நான் எங்கே இருந்தேன்லாம் பாரு அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது அந்த குற்றம் சுமத்தப்பட்டாங்க பாருங்க, அவனுடைய கடமையாக மாறி போச்சு. காலம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் தான் ஓடி ஓடி நீங்கள் நல்லவன் நிரூபிச்சாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க? அந்த திருட்டு போயில ஏன் இவ்வளவு நாள் விட்டு வைக்கிறீங்க? இவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு இந்நேரம் அவனை பிடிச்சி கொண்டு வந்திருக்கலாமே, அவ்வளோ பெரிய ஆளாக அவன். ஒரு பல பெண்களுக்கு ஃபோன் பண்ணி நான் தனுஷ் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், நான் தான் சிரேயாஸ்னு ஒருத்தன் சொல்லிட்டு திரியிறான்னா அவனையே விட்டு வைக்கிறீங்க நீங்கள்? அதுதான் நம்முடைய வருத்தமாக இருக்குது. இப்போ இனிமேலாவது அவங்க தாமதிக்காமல் அதை செய்யணும், அவ்வளோதான். அவர் ஏதோ ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் கேள்விப்படுறோமே, அது எந்த விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, சார் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் கேரளாவை சேர்ந்த ஒருத்தனாக இருக்கான், அவனை வந்து கட்டாயமாக நாங்கள் பிடிப்போங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இறங்குறீங்க ஆக்ஷனில், காவல்துறையிட்ட பொறுப்பை கொடுத்து அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அதுதான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அது சிவியரான ஒரு கட்டத்தை நோக்கி இது நகர்ந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறையும் தனுஷ் மீது ஒரு பழி வரும் பொழுது அந்த உலகம் நம்ப ஆரம்பிக்குது, ஆமாம் இருக்குண்டா. ஏன்னா ஒரே ஆள் மேலே திரும்ப திரும்ப யாரோ சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா ஏன் ஒரு ஆள் மேலே சொல்லணும்? இந்த இண்டஸ்ட்ரியிலே எவ்வளோ ஹீரோக்கள் இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு ஏன் தனுஷ் மேலே மட்டும் சொல்லணும்னு ஒரு பார்வை இந்த மக்களுக்கு வரும்ல. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி விழிச்சுக்கிறது தானே சரியாக இருக்கும். அது மக்கள் மன்றத்தில் நாம் நல்லவன் நிரூபிக்கிறது கஷ்டம்தான், ஆனால் வேறு வழியில் நீங்கள் நிரூபித்து தானே ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ட்விட்டர்லேயும் சில பேர் பேசுகிறாங்க, தனுஷ் ரசிகர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ட்விட்டை வந்துட்டு டெலிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் இவங்க பேசுகிற அந்த வீடியோஸ் வந்து நிறைய ட்விட்டரில் இப்போ பார்க்க முடியாது, அதை டெலிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துக்கு காரணமான ஒருத்தவங்களை பிடிக்கல, அதை டெலிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் பேசுகிறீங்க அதே மாதிரி ஒரு விஷயம், ஒரு கருத்து சொல்லும் போது ஒருத்தர் கேட்டிருக்காரு, நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்ற ஒரு விஷயம் வருது சார். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம நிறைய வதந்திகளை பார்க்குறோம், பொய் மூட்டைகளை பார்க்குறோம், அதெல்லாம் உண்மை மாதிரியே இங்கே கட்டமைப்பாங்க. அப்புறம் நெருப்பு இல்லாமல் புகைமானா அது எப்படி புகைஞ்சிட்டு தானே இருக்குது. நெருப்பு இல்லாமல் புகையிறது இப்போ சகஜமாகி போச்சு. இந்த ஏஐ காலத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குறாங்க. நீங்கள் அவ்வளோ தத்ரூபமாக உருவாக்குறாங்க. அதை உருவாக்கிட்டு இது வந்து ஏஐ அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இதுதான் உண்மைன்னு மேற்கொண்டு அதில் சூடத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்புறம் நெருப்பு இல்லாமல் புகையாதான்னா புகையுதே, நிறைய இடத்துல அப்படி தானே புகைஞ்சிக்கிட்டு. ஓகே சார், இப்போது அந்த கால் பண்ணுறாரு பேசுகிறாரு அப்படிங்கும்போது அவர் யாருடைய பேரை வேணால் சொல்லலாம், எந்த ஹீரோஸ் பேரை வேணால் சொல்லி நான் அவங்க இதுலேருந்து பேசுகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி எது வேணால் பண்ணலாம். அப்படிங்கும்போது ஏன் பர்டிகுலராக இது தனுஷ் பேரை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க? அதுதாங்க புரியல. என்ன இப்போ வந்து உள்ளபடியாக அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம பார்க்குற வரைக்கும் அவர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கார். ஒரு வருடத்தில் எத்தனை படம் சார் பண்ணிருக்காரு? அதான் சொல்கிறேன், இப்போ அதுக்கே நேரம் இல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவரே உட்காந்து கதை எழுதுறாரு, திரைக்கதை எழுதுறாரு, ஒரு பக்கம் படம் தயாரிக்கிறதெல்லாம் மண்டையிடி அது பண்ணுறாரு. இப்போ இவ்வளோ வேலைகளும் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு எப்படி நேரம் ஒதுக்கி இதா? இன்னொன்று இப்போ ஒரு சக நடிகை ஒரே பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு நாள் இவர் கேட்டாங்க அப்படின்னா கூட அதில் நியாயமும் அர்த்தமும் இருக்குது. இப்போ பிக் பாஸில் பார்க்குறோம், ஒரு 10-20 கண்டஸ்டண்ட்டு ஒரே இடத்துல இருக்காங்க, உங்களுக்கு வேறு ஃபோன் கிடையாது, வெளி உலக தொடர்பு கிடையாது, மாறி மாறி ஒருத்தர் தான் பேசணும். ஒரு கட்டத்தில் எல்லை மீறி போயிடுறாங்கல்ல அவங்க, வெளியில் வந்து வைக்கப்படுவாங்க, ஐயா நம்மளா இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் வேறு வழியில் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒன்று கூட நடிக்கிற ஒரு நடிகைகிட்ட கேட்டாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எங்கேயோ சீரியலில் நடிக்கிற ஒரு நடிகை, இது சீரியல் கூட அவர் பார்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு டைரக்டரு சீரியல் பார்த்தா அவருடைய சினிமா ஸ்டைலே சீரியலாக மாறிடும். அப்போ அதையும் வந்து தவிர்க்கிற ஒரு நபர் வந்து இது யாருன்னு தேடி பிடிச்சி இந்த பொண்ணை நீங்கள் பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முதல்ல லாஜிக் படியே சரியாக இருக்க பாருங்களேன். அப்படி ஒன்றுமே இல்லையே. நீங்கள் இப்போ ஐடி நிறுவனங்கள் இருக்குது, ஒரு லவ் வருதுன்னா அவங்களுக்குள்ளே தான் வரும், அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்குள்ளே தான் அது வரும். நீங்கள் எல்லா துறைகள்லேயும் இது இருக்குது. இது டிபார்ட்மெண்ட்டே வேறு, இது சின்னத்திரை டிபார்ட்மெண்ட்டு. அவங்க 2 பேரும் பெரும்பாலும் சந்திச்சிருக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கார், இந்தியா முழுக்க ஓடுறாரு, ஷூட்டிங் அது இதுன்னு பிள்ளைகளை பார்ப்பதுக்கே அவங்களுக்கு வந்து
பெருசாக நேரம் இல்லை. இப்போ பாருங்கள், அந்த பையனுக்கு ஏதோ கான்வெகேஷனா, இந்த கான்வெகேஷனுக்கு அவங்க 2 பேரும் வரணுங்கிறதுக்காக ஷூட்டிங்கில் வந்து அவர் சொல்லி எப்போ 15 நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, சார் எனக்கு என் பையனுக்கு இத்தனை கான்வெகேஷனு, நான் அந்த ஸ்கூலுக்கு போய் ஆகணும், எனக்கு 2 நாள் லீவு கொடுங்க சார்னு 15 நாளைக்கு முன்னாடி அந்த டைரக்டர் சொல்கிறார். அப்போ கரெக்டாக அந்த நாளில் அவர் கிளம்பி வர்றதுக்கு இவ்வளோ ஒரு முன் தயாரிப்பு தேவைப்படுது அவருக்கு. அப்போ வெட்டியாக ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டது அந்த சீரியல் நடிகை நல்லா இருக்குது, இதை இங்கே ரோட்டில் போகிற பொண்ணு நல்லா இருக்குது, இப்படி யாராவது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா முதல்ல? ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மீது ஒரு கரையை இந்த சமூகம் தொடர்ந்து வச்சுட்டே இருக்குது. இந்த தடவை பிடிச்சி அடிக்கிற அடியில் எதிர்காலத்தில் கூட யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சுருங்களாங்கிறேன். நான் அந்த சம்மந்தப்பட்டவன் நம்பர் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுத்து தான் அந்த நம்பர் வாங்கியிருப்பான். அவன் எங்கே இருக்கான்னு பிடிங்கிறேன் நான். பிடிங்க, அவனுடைய நடவடிக்கைகள் என்னன்னு பாருங்கள். தப்பு அவன் மேலே தான்னா அவனை பொது சமூகத்தின் முன்னாடி நிறுத்துங்க. நான் இல்லைடா அது இவன் தாண்டான்னு சொல்லுங்கள். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இது முன்னாடி நான் போக முடியாதுன்னா அப்போ இந்த பழியை சுமந்து தான் ஆகணும். இப்போ அந்த நம்பர் ஒன்று முன்னாடி வந்து ஸ்ரேயாஸ் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு சார். இப்போ இந்த ஹீரோயின்ட்ட பேசின அந்த நபருடைய நம்பரும் நாங்கள் கேட்டு வாங்கினோம். அப்படிங்கும்போது அந்த 2 நம்பரும் கிட்டத்தட்ட 9 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது, அந்த ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்குது. அந்த 4ன்ற இடத்துல 5ன்னு இருக்குது. ஸோ ஒருத்தனே தான் வெவ்வேறு நம்பரை மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அப்படிங்கும்போது ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்க ஏன் தயங்குறாங்க? ஏதாவது பேர் இது இன்னும் பெரிய இஷ்யூ ஆக்கினா அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குமா? ஒரு வேலை அப்படி நினைக்கலாம். ஏன்னா இப்போ தனுஷை பொறுத்தளவுக்கு ஒரு செய்தி வருதுன்னா தலைப்பு செய்தி மாறுது. இப்போ இவரே வந்து ஸ்ரேயாஸை ஒரு மனு எழுதி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் என் மீது அவதூறை பரப்புகிறாங்க அப்படின்னு எழுதி இதை கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னால் மொத்த மீடியாவும் அங்கே போய் நிற்கும். அப்போ ஸ்ரேயாஸ் அங்கே மடக்கி அவங்க பற்றி கேள்விகளை கேட்கும் பொழுது அதில் அவங்க என்ன மாதிரி கேள்விகளை கேட்பாங்க, நாம் எப்படி பதில் சொல்கிறதுங்கிற பக்குவம் கூட இவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்ரேயாஸ் வந்து தினமும் பேட்டி கொடுக்குற நபராக என்ன, அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு போல இருக்குது, அவரை கூட வச்சுருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே இருந்த மேனேஜரை அவர் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ கூட நமக்கு டேட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக அவர் கூட படித்த ஒரு பையனை கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த சேம் ஏஜ் தான் அவங்களுக்குள்ள இருக்கும், ஒரு பெரிய பக்குவமும் இருக்காது. ஒரு மீடியாவை ஒரு 30-40 பேர் இன்னும் ஆளாளி கேள்வி கேட்டால் அவர் என்ன ஆவார்? ஒருவேளை அந்த பதட்டமும் பயமும் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் ஒருவேளை அப்படி நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவங்க போகாமல் இருக்காங்க. தானாக பிரச்சனை சரியாயிரும், நம்ம கண்டுக்காமல் இருந்துட்டால் அந்த மக்கள் ஒரு கட்டத்தில் மறந்துட்டு வேற ஒரு பிரச்சனைக்கு போயிடுவாங்க, இப்படிலாம் அவங்க தொடர்ந்து நினைக்கிறாங்க. ஆனால் சமூகத்தில் குற்றவாளின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை யாருமே கை காட்டலைன்னா அவன் தொடர்ந்து இந்த குற்றத்தை செஞ்சுட்டே தானே இருப்பான். இன்றைக்கி தனுஷ் பேரில் செய்வான், நாளைக்கு சிம்பு பேரில் செய்வான், அதுக்கப்புறம் துருவ் பேரில் செய்ய போகிறான் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் எதையோ ஒரு கட்டை எடுத்துகிட்டு அவனை அடிக்கணுமா வேணாமா, அதானே சரியாக இருக்கும். அது செய்யாமல் விட்டிங்கன்னா அது தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கும். சார், இப்போ தொடர்ந்து தனுஷ் அவர்கள் மேலே இந்த மாதிரியான ஒரு அவதூறுகள், முக்கியமாக பார்த்தா அவருடைய ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவரை பற்றியான ஒரு கேவலமான செய்திகளோ ஒரு அருவருக்கத்தக்க செய்திகளோ பரப்புகிறாங்க. அப்படிங்கும்போது அவருக்குன்னு அந்த ஒரு எதிரி கூட்டம் இந்த நடிகர்களோட ரசிகர்கள் தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோணுதா? இல்லைங்க, நான் அப்படிலாம் எந்த நடிகரையும் நான் நினைக்கவே மாட்டேங்க. அஜித் விஜய் ரசிகர்கள் சண்டை போடுறாங்க, அது ஒரு அசிங்கமாக தொடர்ந்து நீண்ட காலமாக இருக்குது, அது வேற. ஏன்னா அவங்க 2 பேருமே அது திட்டமிட்டு செஞ்சது. அது நீ என்ன திட்டு நான் ஒன்றை திட்டுறேன், அதன் மூலம் வளர்ந்துக்கலான்னு 2 பேரும் பிளான் பண்ணது. அதுதான் வந்து இவங்க இது சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அது தொடரும். அஜித் முழுக்க ரேஸுக்கு போயிட்டாருன்னா, இவர் முழுக்க அரசியலுக்கு வந்துட்டாருன்னா நின்றுட போகுது. பட் அவங்க வந்து ஒரு ஐடிவிங்க வச்சுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் எனக்கு தெரிந்து யாருமே இந்த வேலையை ஊக்கப்படுத்தினதா இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு தனுஷை திட்டி என்ன லாபம்? முதல்ல இது சிவகார்த்திகேயன் வேலை, சிவகார்த்திகேயன் தான் இதெல்லாம் தூண்டி விடுறாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. அதற்கு அவசியம் இல்லைங்கிறேன்னா. இப்போது சிவகார்த்திகேயன் படத்தை தனுஷ் தட்டி பறிச்சாருன்னா அவருக்கு ஒரு கோபம் வரலாம், அல்லது சிவகார்த்திகேயனை ஒழிச்சிடணும்னு தனுஷ் வெளிப்படையாக இறங்கி ஒரு வேலையை பார்க்குறாருன்னா சிவகார்த்திகேயன் கோபப்படலாம். அப்படி 2மே இங்கே இல்லை. அவருடைய பாதையை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு, இவருடைய பாதையை நோக்கி இவர் போயிட்டுருக்காரு. 2 பேரும் எங்கேயாவது சந்திச்சுட்டா கை குலுக்கி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். இது மாதிரி தான் எல்லாருமே. ஒரு காலத்தில் தனுஷும் சிம்புவும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வந்துடுச்சு. தனுஷை பார்த்தா அவர் ஒரு பெரிய சிவபக்தராக நெத்தியில் பட்டையை போட்டு தெரிஞ்சிட்ருக்காரு, சிம்புவை பார்த்தா அவர் பெரிய சிவபக்தராக அவர் ஒரு பட்டையை போட்டு தெரிஞ்சிட்ருக்காரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இவனை ஒழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணுங்கிற எண்ணமே கிடையாது. உன் வாழ்க்கை உனக்கு, என் வாழ்க்கை எனக்குன்னு அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது அது இன்னொரு நடிகர் தான் காரணம்னு ஒரு பழியை போடுறது இருக்குல்ல, அது இங்கே தொடர்ந்து நடக்குது. அது இந்த பொழுதுபோகாத ரசிகர்கள் அல்லது ஏதோ ஒன்று சொல்லி இந்த சமூகத்தில் வந்து ஒரு பதட்டத்தை எப்போவுமே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் சொல்கிறதா இருக்குமே தவிர,
இதில் உண்மை இருப்பதற்கு துளி கூட வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ சமீப காலமாகவே தனுஷ் அவர்களுடைய அந்த மேடை பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன இத்தனை பேர் அடிக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்துட்டு இருக்காரு. இது அதிகமாக அவர் சொன்னது எப்படின்னா, அவருடைய கல்யாண அந்த வாழ்க்கை முடிந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு சப்போர்ட்டாக ரஜினி அவர்கள் இருந்தார். ஐ மீன் ஒரு சப்போர்ட்னா ஒரு பேக் போன் மாதிரி இருந்தார். அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியில் அந்த ஃபேமிலியை விட்டு அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் யாருமே அவரை கண்டுக்கிறது இல்லை, எல்லாரும் அவருக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அப்படி இல்லைங்க. ரஜினி வந்து அப்போ இந்த இண்டஸ்ட்ரியே ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. திரையுலகத்தில் அவருடைய உச்சம்ங்கிறது வேற. ஆட்டிடியூடாக சொல்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் தெலுங்கு ஃபீல்டில் நடக்கும். இப்போ தெலுங்கில் வந்து இப்போ பாலகிருஷ்ணா இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ஆதிக்கம் இருக்கும். இப்போ நாளைக்கு ஒரு படத்தில் நடிக்க போகிற பையன்னா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அவன் இல்லைன்னா அவனை ஒழிச்சிடணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். இப்போ அங்கே பல பேர்கிட்ட அது இருக்குது. அது அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை அங்கே பல பேர்கிட்ட இருக்குது. அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு திரையுலகத்தில் ஜெயிக்கும்பொழுது அவங்க உள்ளே வருவாங்க அல்லது அவங்கள காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு. இப்போ ரஜினியை பொறுத்தளவுக்கு இப்போ ரஜினியை வந்து தனுஷ் விட்டு வந்துட்டார். ரஜினி கடவுள் மாதிரி எங்களுக்கு, ரஜினிகிட்டே நீ இப்படி பண்ணிட்டியா, உன்னை ஒழிச்சிட்றேன் பாருன்னு இங்கே யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா ரஜினி யார்கிட்டையும் வந்து ஒரு சண்டையும் கிடையாது, நட்பும் கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு போகிறவர். இப்போ ரஜினிக்காக நான் வந்து இதை செய்வேன், தனுஷை காலி பண்ணிவிடுவேன்னு யாரும் இங்கே இறங்க போகிறதில்ல. ஸோ அதனால் தனுஷ் புலம்புவதுங்கிறது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். என்ன வந்து அவங்க பண்ணுறாங்க, அவங்க நயன்தாராவோட அவருக்கு ஒரு முரண்பாடு இருக்குது. ஒருவேளை நயன்தாராவை நினச்சிட்டு அவர் சொல்லலாம், நயன்தாரா தரப்புலேருந்து சில விஷயங்களை கசிய விடலாம், அதனால் வந்து அவருக்கு பிரச்சனையாக இருக்கலாம், அதை வேணால் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பட்டு ஒரேடியாக வந்து இந்த மொத்த இண்டஸ்ட்ரியுமே எனக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு சிம்பத்தியை அவர் உருவாக்குவதற்காக சொல்கிறார். மற்றபடி அதில் வந்து ஒரு 10-15% உண்மையை தவிர வேற ஒன்றும் பெருசாக இருந்திருக்க போகிறதில்ல. ஓகே, அது அவருக்கு எந்த அளவுக்கு சார் கை கொடுக்குது? ஏன்னா ஒரு பக்குவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் முன்னே தனுஷ் அவர்களை பற்றி பேசணும். அப்படிங்கும்போது இதில் பக்குவமே கிடையாது இல்லை. ஏன்னா மேடை ஏறி சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கும்போது அவருக்கு எதிராக இப்போ வெறும் இந்த நயன்தாரா இஷ்யூ, இப்போ நயன்தாரா ஒன்றும் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கே ஒரு படமும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க என்ன பெரியது, தனுஷ் அவர்களே எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, ஒன்றும் கிடையாது தான். பட் எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரி எதாவது நான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, பண்ணுறாங்களோன்னு அவர் நினச்சி பேசுகிறாருன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ரைவல் ஒன்று வெளிப்படையாகவே இருக்குது. இப்போ இவங்க வழக்கு போடுறது, அவங்க அதை எதிர்கொள்கிறது, இவர் நஷ்ட ஈடு கேட்குறது, இப்படிலாம் நிறையா போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இதையொட்டிய பிரச்சனையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். மற்றபடி தனுஷ் எதை நினச்சி சொன்னார்னு எனக்கு தெரியாது, இவங்க தான் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வேளையை அவர் சொன்னார்னா நான் நயன்தாராவை மனதில் வைத்துக்கொண்டு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் இங்கே ரோல் பண்ண போகிறதே கிடையாது. உங்கள் படம் இந்த இப்போ உங்களுக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் உங்கள் படம் வரும்போது மொத்த பேரும் போய் தேட்டரில் நின்று பார்க்க போகிறாங்க. ஒரு பெரிய ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் சிம்பத்தியை கிரியேட் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி அது நடக்க தான் போகுது. படம் நல்லா இருந்தால் எல்லாரும் வந்து பார்த்து வெற்றி படமாக மாற்ற போகிறாங்க. படம் நல்லா இல்லைன்னா முதல் 2வது நாள்லேயே படத்துக்கு போகுது, அவ்வளோதானே. இது நீங்கள் என்ன கதை பேசினாலும் இங்கே வேறு ஏதாவது ஒர்க் அவுட் ஆக போகுதா? அப்போ ஏன் தொடர்ந்து இதை பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. இது அவர் மட்டும் இல்லை, இங்கே பல பேர் அதை ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. நம்ம ரசிகர்களை பார்த்தோன்னே என்னெல்லாம் எவ்வளோ பேர் எதுக்குறாங்க தெரியுமா? தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோன்னா நெஞ்சில் ஒரு 10 அம்பு தச்சுருக்கு, அதெல்லாம் பிடுங்கி போட்டு தான் நான் பல் விளக்கிட்டு வர்றேங்கிற அளவுக்கு கதை பேசுகிறாங்க மேடையில். இது என்ன லாபத்தை கொடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதை முதல்ல நிறுத்திட்டாங்களே நல்லாயிருக்கும். படத்தை பற்றி பேசுங்கன்னு கட்டாயமாக சொல்லணும். ஏன்னா இந்த எந்த பட விழாக்கள்லையும் உங்கள் படத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. நான் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், இத்தனை நாள் இதுக்காக கஷ்டப்பட்டேன், இப்படி ஒரு காட்சி எடுத்தோம், அதுக்காக இவ்வளோ மெனக்கட்டான்னு எங்கேயாவது நீங்கள் ஒரு ஹீரோ பேசி பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை அட்வைஸ் எல்லாருக்கும் ஒன்று அட்வைஸ் பண்ணு, இல்லைனா என் முதுகில் எல்லாம் குத்துறான், நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதை தொடர்ந்து பல பேர் இங்கே பண்ணுறாங்க. இனிமேலாவது நிறுத்திட்டா நல்லா இருக்கும்ன்றேன், தனுஷ் உட்பட. கண்டிப்பாக சார். இப்போ தனுஷ் அவர்களுக்கு கூட வந்து இப்போ இந்த ஸ்ரேயாஸ் அவர்கள் இருக்கிறார், ஒரு மேனேஜராக பேரோ எல்லா விஷயமாகவே இருக்கார். இவர் எப்போ இவர் கூட ஜாயின் பண்ணார்? ஸ்ரேயாஸ் அவருடைய அந்த பேக்ரவுண்ட் என்ன? அதான் ஸ்ரேயாஸும் அவரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு வேளை ஸ்கூல் மெட்டாக இருக்கலான்னு நினைக்கிறேன்னா, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், வாடாப்போடா ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேருமே. ஆமாம், தனுஷுக்கு கீழே ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னு கிடையாது, ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறார். இதற்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் ஒரு டிஸ்பியூட் ஆகி போச்சு. அதனால் அவர் வெளியேறி அவர் ஒரு முழு நேர தயாரிப்பாளராக மாறிட்டார். மார்க் ஆண்டனி படமெல்லாம் அவர் தான் தயாரித்தார் அவர் வெளியில் வந்த பிறகு. ஸோ இப்போ அவர் ஒரு முக்கியமான தயாரிப்பாளராக இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். பட் அதற்கப்புறம் வந்து தனுஷனுடைய
வேலைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுக்கு சரியான நபராக இவர் வந்திருக்கிறாரு. இவர் வேலையை சரியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இவர் வந்த பிறகு தனுஷுடைய வளர்ச்சிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஸோ அதனால் எல்லா பொறுப்புகளையும் அவரை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு. இதில் ஒருவேளை இந்த ஸ்ரேயாஸ் வந்து அங்கே உள்ளே வந்தது பிடிக்காதவர்கள் யாராவது வேணா இப்படி ஏதாவது பண்ணுறாங்களான்னு தெரில. ஏன்னா தனுஷுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார், இவர் அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாரு அப்படின்னு கூட யாராவது நினச்சிருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது ஒரு பின்னணி இருக்கான்னு நமக்கு புரியல. சார், நீங்கள் பர்சனலாக தனுஷ் அவர்கள் கூட பேசியிருக்கீங்களா, பழகிருக்கீங்களா? இல்லை தனுஷ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை என்ன சொல்ல முடியும் உங்கள்கிட்ட? நான் வந்து ஆரம்ப காலத்திலே நம்ம தனுஷை பார்த்துட்ருக்கோம், நடுவில் பல முறை பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம இப்போ தனிப்பட்ட தனுஷ் எப்படி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம பத்திரிக்கையாளர்கிட்ட அவங்க பேசுகிற விதம் வேறையாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் வந்த பிறகு அவங்க பேசுகிறது வேற ஒன்றா இருக்கும். இப்போ அவங்களுக்கு வேற ஒரு முகம் இருக்கும். யார் எல்லாருக்குமே நீங்கள் ரஜினியில் ஆரம்பித்து நேற்று வந்த நடிகர் வரைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் போது அவங்க முகம் வேறையாக இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அவங்களுடைய முகம் இன்னொன்றா இருக்கும். அப்போ தனுஷுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நம்ம யார்? நாம் பார்த்த வரைக்கும் அவர் நல்லவர், அவ்வளோதான். ஏன்னா நம்மகிட்ட நல்ல மாதிரி பழகிருக்காரு, பேசியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் இங்கே கேள்விப்படுகிற தகவல்கள் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் இன்றைக்கி நிறைய படிக்கிறாரு, ஸ்கிரிப்ட் எழுதுவதற்காக நேரம் ஒதுக்குறாரு. இப்போ ஒவ்வொரு புத்தக காட்சியிலையும் ஒரு 50,000 60,000 புத்தகங்கள் வாங்குறாரு அவர். அந்த புத்தகங்கள்லாம் அவர் படித்து முடிக்கிறதுக்கே அவருக்கு டைம் இருக்காது, பாதி வருஷம் ஆகிருப்பேன். அப்போ அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக இருந்திருக்கலாம். இந்த புத்தகங்கள்லாம் கூட அவரை நெறிப்படுத்தியிருக்கலாம். இன்றைக்கி வந்து அதான் சொல்கிறேன், ரொம்ப ஒரு வரியில் சொல்லணும்னா வெட்டி வேலை பார்க்குறத விட்டுட்டு உருப்படியான வேலை பார்க்குறாரு, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ கடந்த வாட்டி நம்ம அந்த சுந்தர்சி ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் யாராவது ஒரு குடும்ப பாங்கான ஒரு இயக்குனரை நோக்கி போவார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு 2 நாளாக கமல் அவர்களே இயக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு பார்ட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னதாக சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லையா? இல்லை இல்லை. ஓகே, அதுக்கு முதல்ல ரஜினி விட்டு. ஓகே, அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று கமலுடைய ஸ்டாண்டர்டுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ரஜினிக்கு பெரும்பாலும் செட் ஆகாது. அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலு, அவருடைய படங்கள், அந்த படத்தேர்வு, அதுக்கெல்லாம் கமலுடைய அந்த இது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் பெரும்பாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜியில் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அப்படி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பு ரிலீஸ் டேட் கூட இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. எப்படி சார் ஆர்ஜே பாலாஜி ட்ரை பண்ணிட்டு? ஓகே ஓகே, ஒருதான்னு நான் சொல்லலை. அந்த லிஸ்ட்டில் அவரும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார். ஒருவேளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க கருப்பு படத்தினுடைய சில காட்சிகளை ரஜினி பார்க்குறாருன்னு வைங்களேன், நல்லா இருக்கேன். ஏன்னா இப்போ மாஸ்டர் படத்தில் விஜய் உள்ளே கமிட் ஆனதே அவர் ஏற்கனவே கைதியிலேருந்து கொஞ்சம் காட்சிகளை போட்டு காமிச்சதுனால தான். ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு முந்தைய படத்தினுடைய சில காட்சிகளை போட்டு கவர்ந்து அப்படி உள்ளே இழுத்துட்டு வரதெல்லாம் நடக்கும். இப்போ ஆர்ஜே பாலாஜிக்கு அவங்க டைம் கொடுத்தாங்கன்னா அதுதான் அவர் செய்ய போகிறாரு. ஸோ அது எப்போன்னு எனக்கு தெரியாது, பட் அவர் ஒரு முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகே சார். சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி நன்றி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.